அவர்கள் வந்து இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமா ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு இல்லையா? இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? நான் தூங்கிட்டேன், பார்க்கல. இப்பதான் நம்ம பார்ப்போம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவரை பற்றி பேசுவோம் நம்ம. ஏன்னா அவர் வந்து எழுதி கொடுத்து ஸ்கிரிப்டடு ஒரு மீடியாவை பார்க்க தயங்குற ஆளு, ஒரு ஊடகத்தை பார்க்க இல்லை அவங்க கட்சிக்காரங்களே யாராவது ஒரு இன்டர்வியூ மாதிரி மீடியா பார்க்க ஊடகத்தை பார்க்க தவிர்த்தாலுமே வந்து அரசியல் களத்துல வந்து அவர் இருந்துட்டே தான் இருக்காரு. இப்போ கூட இந்த எஸ்ஐஆர் வந்து கரண்ட் ட்ரெண்டிங்ல தான் இது போயிட்டு இருக்கு. அதை பத்தியும் அவர் வந்து வீடியோல வெளியிட்டிருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் இது எப்படியா இருந்தாலும் திமுக தெரியாமலே இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி திமுகவை குறை சொல்லிட்டு இருக்காரு. பட் ஆனா ஒரு விழிப்புணர்வா வந்து இன்னும் சீமான் அவர்கள் இந்த எஸ்ஐஆர் பத்தி இன்னைக்கு போராட்டம் நடக்குது, அதெல்லாம் வந்து விழிப்புணர்வு பேசிட்டு தான் இருக்கிறோம். நீ வயசு செத்து போனவங்களை நீக்கிறது எப்பயோ நீக்கி இருக்கலாம். இந்த குறிப்பிட்ட காலத்தில் ஏன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருக்கலாம். பொறுமையாக எவன் வாக்கில் இருக்கிறான் இல்லைன்னு தெரிஞ்சு மறுபடியும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். தேர்தல் வர 2 மாதத்துக்கு முன்னாடி இது ஏன் அவசர நிலையில் ஆரம்பிக்கிறேன்னா கேட்டது எவனும் கேட்கல. விஜயும் கேட்கல, ஸ்டாலினும் கேட்கல, யாரும் கேட்கல.